சூரத்துல் காஷியா வசனம் 8 முதல் 16 வரை. அந்நாளில் வேறு சில முகங்கள் பூரிப்படைந்திருக்கும். உலகில் தாம் செய்த முயற்சிகள் குறித்து திருப்தி அடைந்திருக்கும். உயர்ந்த சொர்க்க சோலைகளில் இருக்கும். அங்கு வீணான எதையும் அவை செவியுற மாட்டா. ஓடிக்கொண்டிருக்கின்ற நீரூற்று அங்கு இருக்கும். உயரமான மஞ்சங்களும் அங்கு உண்டு. தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள குவளைகளும் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள சாய்வு திண்டுகளும் நேர்த்தியாக விரிக்கப்பட்டுள்ள விரிப்புகளும் அங்கு இருக்கும். முந்தைய வசனங்களில் நற்பேரற்றவர்களின் நிலையை எடுத்துரைத்த உயர்ந்தோன் அல்லாஹ் அடுத்ததாக இங்கு நற்பேறு பெற்றவர்களின் நிலையை விவரிக்கின்றான். பூரிக்கும் முகங்கள் சில. முதலாவது வசனத்தில் அந்நாளில் வேறு சில முகங்கள் பூரிப்படைந்திருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது மறுமை நாளில் வேறு சில முகங்களின் பூரிப்பு தென்படும். அந்த பூரிப்பு காரணம் உலகில் அவை செய்த முயற்சிதான். இதையே அடுத்த வசனத்தில் உலகில் தாம் செய்த முயற்சிகள் குறித்து திருப்தி அடைந்திருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது உலகில் தாம் செய்த நற்செயல்கள் குறித்து திருப்தியுடன் இருந்திருக்கும். அடுத்த வசனத்தில் அவை உயர்ந்த சொர்க்க சோலைகளில் இருக்கும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது எழில் கொஞ்சம் உயர்ந்த சொர்க்க சோலையின் உயர்தர மாளிகைகளில் அவை பாதுகாப்பாக இருக்கும். வீண் பேச்சு இராது. அடுத்த வசனத்தில் அங்கு வீணான எதையும் அவை செவியுற மாட்டா என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அவை இருக்கும் அந்த சொர்க்க சோலையில் எந்த ஒரு வீணான சொல்லையும் அவை செவியுற மாட்டா. மற்றொரு வசனத்தில் அங்கு சலாம் சாந்தி என்னும் சொல்லை தவிர வீண் பேச்சு எதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பிரிதோர் வசனத்தில் அதில் வீணோ பாவமோ இராது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஓடும் நீரூற்று அங்கே. அடுத்த வசனத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நீரூற்று அங்கு இருக்கும் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு நீரூற்று என்பது ஒருமையாக குறிப்பிடுவதால் ஒரே ஒரு நீரூற்று என்பது பொருளாகாது. மாறாக இது நீரூற்றின் இனத்தையே குறிக்கும். அதாவது ஓடுகின்ற நீரூற்றுகள் சொர்க்கத்தில் பல உண்டு. ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் ஆறுகள் கஸ்தூரி மலைகளுக்கு அல்லது சிகரங்களுக்கு கீழிருந்து பிரவாகம் எடுக்கின்றன என கூறியுள்ளார்கள். அடுத்த வசனத்தில் உயரமான மஞ்சங்களும் அங்கு உண்டு என அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அதிக விரிப்புகள் கொண்ட மிருதுவான உயர்ந்த மஞ்சங்களும் அங்கு உண்டு. அவற்றின் உயரம் அதிகமாக இருக்கும். இங்கு ஹூருல் ஈன் எனப்படும் கண்ணழகு கன்னியர் இருப்பர். உயரமான அந்த மஞ்சங்களில் இறைநேசர் அமர நினைக்கும் போது அவருக்காக அந்த மஞ்சங்கள் தானாக கீழே வரும். அடுத்த வசனத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள குவளைகளும் அங்கு இருக்கும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது அருந்துவதற்கான குவளைகள் தயாரிக்கப்பட்டு அருந்த நினைப்போருக்காக அவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். திண்டுகளும் விரிப்புகளும். அடுத்த வசனத்தில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள சாய்வு திண்டுகளும் அங்கு இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இங்கு திண்டுகள் என்பதை குறிக்க நமாரிக் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. நமாரிக் என்றால் சாய்ந்து கொள்வதற்கான தலையணைகள் என்றே பொருளாகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இவ்வாறே இக்ரிமா, கத்தாதா, லஹக், சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரும் கூறியுள்ளனர். அடுத்த வசனத்தில் நேர்த்தியாக விரிக்கப்பட்டுள்ள விரிப்புகளும் அங்கு இருக்கும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு விரிப்புகள் என்பதை குறிக்க சராபியு என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு விரிப்புகள் என்பதே பொருளாகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அடுத்து விரிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்க மபுசூசா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. அமர நினைப்போருக்காக இங்கும் அங்கும் என பரவலாக விரிக்கப்பட்டிருக்கும் என்பதே இதன் பொருளாகும். சொர்க்கம் பற்றி செம்மல் நபி உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், உங்களில் சொர்க்கத்தை அடைவதற்கு முனைவோர் யாரும் உண்டா? ஏனெனில் சொர்க்கமானது நிகரில்லாத ஒன்றாகும். காபாவின் இறைவன் மீது சத்தியமாக சொர்க்கம் என்பது பளபளக்கும் ஒளிவெள்ளமும் அசைந்தாடும் வாசனை செடிகளும் உயரமான மாளிகைகளும் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறும்
நன்கு கனிந்த ஏராளமான கனி வகைகளும் அழகும் எழிலும் நிறைந்த துணைவியும் எண்ணிலடங்கா அணிகலன்களும் உள்ள இடமாகும். அது அமைதி இல்லத்தில் நிலையான தங்குமிடமாகும். வாழ்க்கையின் எல்லா வளங்களும் செழிப்பும் அங்கு நிறைந்திருக்கும். உயர்ந்து தூய்மையான அழகிய இல்லங்கள் நிறைந்த இடமாகும் அது என்று கூறினார்கள். அப்போது தோழர்கள், அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முனைப்பாக உள்ளோம் அல்லாஹ்வின் தூதரே என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை நாடினால் என்று சொல்லுங்கள் என கூறினார்கள். நபித்தோழர்கள் இன்ஷா அல்லாஹ் என்றனர்.